வணக்கம் நண்பர்களே, புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பது ரொம்ப மகிழ்ச்சி. நான் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசிக்கிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அதிகமாக கோவப்பட மாட்டாங்கன்னு பார்த்தோம், அதிகமாக பேச மாட்டாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி அவங்களுடைய சித்தர்கள்னால் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதே மாதிரி சத்குரு அப்படி பற்றி பார்த்தோம். சத்குரு கணக்கம்பட்டி சாமி அவர்களை பற்றி நம்ம பார்த்தோம். அவங்கெல்லாம் ஏன் மகானானாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றிலாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சத்குருவுக்கும் நம்மளுடைய சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மனித வாழ்க்கைக்கு என்ன விஷயங்கள் கூறியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது சின்ன ஒரு கதை மூலியமாகவும் நம்ம இப்போ சித்தர் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம், சத்குரு ஆகணும், நம்மளும் நிறைய இது பண்ணணும்னு நினைக்கிறோம். இது சுயநலம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் இதில் கூற போகிறோம். நம்மளுடைய ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சித்தர்கள் அப்படிங்கிறவங்க பெரிய என்ன சொல்கிற மருத்துவத்தில் சிறந்து விளங்குனவங்க, எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே நம்ம கூறியிருக்கோம். அதே மாதிரி அவங்க பொது நலத்தோடு இருக்கக்கூடியவங்க. நிறைய பேர் சுயநலமாக செயல்படுறது இந்த இதுக்கான மகிமை கிடையாது. அவங்க அதன் பிரதிபலன் அடைய வேண்டிய சூழ்நிலை வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்மளுடைய மழைநீர் நம்ம கலக்கக்கூடிய ஒரு குட்டையாக இருக்கட்டும், இல்லை இதாக இருக்கட்டும், அது அந்த நம்ம பெய்யக்கூடிய மழைநீர் அந்த ஒரு ஊற்றி ஏற்பட்டு அது நதி மூலியமாக எப்படி கரெக்டாக கடலில் போய் லாஸாக சேருதோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மாவும் நம்மளுடைய பிறப்பும் நம்மளுடைய செயல்பாடும் சரியான முறையிலிருந்து கடைசியாக இறைவனை அடைந்து நம்மளுடைய பிறப்பு இல்லாத அளவுக்கு ஆகக்கூடியது தான் நம்மளுடைய இறை அன்பும் சொல்லலாம். இன்றைக்கி அறிவியலும் ஆன்மீகத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அறிவியலையும் தாண்டி அந்த ஆன்மீக விஷயத்தில் நம்ம ஈடுபடுறது தான் இந்த நம்மளுடைய அடுத்த மறுபிறவி இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடியது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீகத்து வழியாக அல்லது அறிவியல் வழியாகவும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்கள் ஏன் தோன்றுகின்றது, பின்னர் ஏன் இருக்கின்றது, அல்லது பிறப்பிறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுதலை என்ற காரணத்தை நாம் தேடினால் அதற்கு கண்டிப்பான துல்லியமான விளக்கம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறிவியல் கூறாத வழியும் கூட ஆன்மீகம் கூறுதுன்னு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அது என்னவென்றுனா இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு செல்லும் பாதையை முக்திக்கான வழியை கொடுக்குது. அதுதான் நம்மளுடைய அந்த நிறைய பேரை பார்த்துருப்போம், முக்தி அடைந்திருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு சத்குருவாக நம்ம கும்புறோம். இன்றைக்கி கணக்கம்பட்டி சித்தராக இருக்கட்டும், அவங்க சத்குருவாக இன்றைக்கி பல பேர்த்துக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல பேர்த்துக்கு அவங்க வாழ்ந்து இன்றைக்கி பல பேர்த்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு இதில் கொடுக்குற கடவுள் ஒரு விஷயம். நமக்கு அறிவியலையும் தாண்டி கடவுள் ஆன்மீக விஷயம் நமக்கு இதாகுது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு பயணிக்கும் போது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நானும் இதயம் அடைந்தால் அவரை நானின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க நானும் உதயம் அடைந்தால் அவரை நானின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நானும் உதயம் அடைந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டினா என்றால் அவரை குருன்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரு பாடம் படிச்சிருக்கேன், எனக்கு நான் ஸ்டாஃபாக இருக்கேன் அப்படின்னா, நான் அடுத்து ஒரு டீச்சராக 4 பேர்த்துக்கு நான் கத்தாத சொல்லி கொடுக்கும்போது நான் குருவாகிறேன் அந்த இடத்துல. அதே தான் சொல்கிறாங்க அந்த இதில். யோகத்தின் மூலம் ஞானம் அடைந்தால் யோகின்னு சொல்கிறாங்க அவங்கள. அதே மாதிரி சித்திகள் கைக்கூடி வந்தவரை சித்தர்னு சொல்கிறாங்க. சாதுக்கள் நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். பிறகு தங்களுக்கு எவ்வளோ துன்பங்கள் செய்தாலும் மற்றவர்களுக்கு நன்மையை செய்வர்கள் தான் சாதுக்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முனிவர் என்பவர் பார்த்திங்கன்னா மௌனம் அனுசரிப்பவர்கள் தான் முனிவர்கள்னு சொல்கிறாங்க. மௌனத்தின் வழியாக ஞானம் அடைந்தவர்கள் மௌன முனின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மௌனி அமாவாசை என்பது மகா சிவராத்திரிக்கு முன்னாடி வர ஒரு அமாவாசையம்மா. அந்த அமாவாசையில் ஆன்மீக பாதை இருப்பவங்க இந்த நாளன்று மௌனம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சித்தர்களுக்குரிய அத்தனை விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கிறதுல இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமாவாசையிலேருந்து மகா சிவராத்திரி வரை ஆன்மீக வளர்ச்சிக்கு செய்து கொள்ளும் சாதனைகள் இந்த காலமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. நம் மனதில் என்ன ஓட்டங்கள் இருந்து மௌன நிலை அடைந்து அந்த பிரபஞ்சத்தின் உரிய ஞானத்தை பெருநிலை தான் அவ்வாறு தான் இவங்க முனிவர்கள் அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஆன்மீக பாதையில் பயணம் செய்து ஞானம் அடைவதற்கு செல்லும் பாதையின் வகைகளை பொறுத்து பல பெயர்கள் இவங்களுக்கு சொல்கிறதா நம்ம சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் அந்த அட்டாங்க யோகம் சொல்கிறோம்ல, அந்த அட்டாங்க யோகம் மூலம் பெரும் சித்திகளை தான் இவங்க சில சித்திகள் செய்கிறனால இவங்களுக்கு சித்தர்கள்னு சொல்கிறோம். இதை ஒரு சின்ன கதையாக ராமகிருஷ்ண பரமஹம்சருங்கிறவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு கதையாக தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு நபர் காட்டில் கடுமையான நிஷ்டைகள் கடைபிடித்து தண்ணீர் மேல் நடக்கக்கூடிய ஒரு சித்தியை அவர் பெறாங்களாம். ரொம்ப பயங்கரமான யோகம்லாம் இருந்து ஒரு தண்ணியில் நடந்து போகக்கூடிய இங்கிட்டிருந்து அங்கிட்டு நடந்து போகக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரு. இந்த நடந்து போகக்கூடிய விஷயத்த அவர் நல்லா இது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். பண்ணதை என்ன சொல்கிறாரு, இந்த ராமகிருஷ்ண
பரமஹம்சர்கிட்ட வந்து அவர் பெருமையாக கூறாரு. அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப வந்து பொறுமையான விஷயத்த, பொன்னான நேரத்தை நீங்கள் வேஸ்ட் ஆக்கிட்டீங்க. இந்த தண்ணீர்லேருந்து அங்கிட்டு நடந்து போகிறதுக்கு நீங்கள் கரை வழியாக நீங்கள் நடந்து போயிருந்துருக்கலாம். இந்த தண்ணியிலேருந்து அந்த தண்ணிக்கு போகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ காலங்களை வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவருக்கு கோபம் வருது, நான் இவ்வளோ சித்திகள் செஞ்சு இது பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருக்கே, பரிசல் மூலியமாக கூட நீங்கள் போயிருக்கலாம்னு சொல்லவும் அவர் டென்ஷன் ஆகிறாப்புல. இந்த மாதிரி ஏன் இது பண்ணோம், அந்த பரிசல் மூலியமாக அவங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திரும்ப அவர் சொல்கிறாப்புல. இதுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து 4 பேர்த்துக்கு உதவணுமே தவிர அதனால் எந்த பயனும் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாங்க. முக்தியின் பாதையில் ஏற்படும் ஒரு வகை ஆற்றல் ஒருவர் முக்தி அடைவதற்கு மிக முக்கியமாக இருப்பது அவர் கர்ம வினை தான் சொல்கிறாங்க. அந்த இதனால தான் அவர் வந்து யாராக இருந்தாலும் நம்ம செயல்பாடு வந்து நல்லா இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், 4 பேர்த்துக்கு உதவியாக இருக்கணும். அதே மாதிரி இது வந்து ஒரு உதாரணமாக இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உதாரணம் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு ஏ கிரேடில் இருக்கவங்க, பி கிரேட் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் கவர்மெண்ட் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து பெட்ரோல் அலவன்ஸாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் வந்து சலுகை பண்ணும். நிறைய விஷயங்கள் வண்டி கொடுக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களுடைய சொந்த யூஸுக்காக அதை பயன்படுத்தும் போது அதனால் அவங்க வந்து ஏற்படக்கூடிய அந்த ஒரு கெட்ட விஷயங்கள் தான் இந்த மாதிரி வந்து சித்தர்கள் வந்து தன்னுடைய செயல்பாடை வந்து சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் பொது நலத்துக்காக பயன்படுத்தணுங்கிற வார்த்தையை ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே தான் ஆன்மீகத்தில் கிடைக்கக்கூடிய சித்தி நிலையும் அதே போன்றதான் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தாத போது அவை துரிபிரதேசம் செய்யப்படுவதாக சொல்கிறாரு அந்த இதில். அதனால தான் நம் கவர்ச்சிகளால் பல சித்தர்கள் ஞானம் அடைந்த பின்பு அந்த சித்தி அடைய மக்களிடையே ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் ரொம்ப எப்படி சொல்லியிருக்காங்கன்னா வந்து அவங்க ரொம்ப மெயினாக சொல்லக்கூடிய விஷயம், உடல் மனம் கலந்து மனிதனுக்கு அன்புக்குரிய ஆற்றல் இருக்கிறது என்று கூறுறாங்க. நம் அர்த்தப்பட்டு கொள்ளும்போது இதற்கு பல சித்திகளை கைவரப்ப சித்தர்களை ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்மீக சித்திகளை மக்களின் பொது நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதும் மற்றொரு செய்தியாக நம்ம இதில் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. மற்றபடி சித்தர்கள் வந்து எல்லாருமே நம்ம மனிதர்கள் போன்ற சாதாரண மனுஷங்க தான். இவங்க எல்லாமே பொது நலத்தில் சரியாக செயல்பட்டனால தான் இவங்க வந்து சித்தர்களாக இன்ன வரைக்கும் போற்றப்படுறாங்க. என்ன ஒரு பல காலம் அல்லது பல பிறப்பிகள் இதை ஆன்மீக பதில் இருந்த காலத்தில் சித்திகள் செய்து பல இதைகளை வந்து அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு மெயினான விஷயம் இதில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த சத்குருன்னு சொல்கிறோம்ல, சத்குருங்கிற விஷயங்களை நிறைய பேர் இன்றைக்கி நிறையா கோயிலுக்கு போகிறோம். அங்கே வந்து சித்தர்கள் பீடம் இருக்கும், சத்குரு பீடம் இருக்கும். சித்தர்கள்ங்கிறவங்க வந்து அவங்க வந்து சீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க. சத்குருங்கிறவங்க வந்து பல விஷயங்களை செஞ்சு அது மூலயமா சித்தி அடைஞ்சு அவங்க அங்கே இது பண்ணியிருப்பாங்க ஆன்மீக ரீதியாக. அதை தான் அவங்களுடைய சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க. சித்தர்கள் வந்து இப்போ சத்குருங்கிறவங்க எப்படி இருக்கலாம்னா, கல்வி அறிவே இல்லாதவங்களாக இருந்திருக்கலாம், ஆரம்ப பள்ளி கல்வியை தாண்டின மேலே படிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க சகல சாஸ்திரங்கள் கூறும் சாதாரண உண்மை உள்ளங்கையில் வந்து நெல்லிக்கனி போல் அவங்களுடைய எல்லா செயல்பாடும் அவங்ககிட்ட இருந்திருக்கும். படிப்பாற்றலே இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள், கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடியதான் சத்குரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதுதான் சித்தர்களுக்கும் சத்குருக்களுக்கும் உள்ள விஷயம். சித்தர்கள் வந்து அந்த அட்டாங்க யோகம் பெற்று எல்லா விஷயத்தையும் கற்று இது பண்ணுவாங்க. சத்குருங்கிறவங்க வந்து சாதாரண நிலையிலேயே அவங்களுக்கு வந்து எல்லா ஆன்மீக விஷயங்களும் எல்லா ஒரு வகையும் தெரிஞ்சிருக்கக்கூடியவங்க தான் சத்குருன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்த்துருக்கோம். வணக்கம், நன்றி.